கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்க்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காலையில் எழுப்பி உட்காந்து மனசு உடைஞ்சு போய் இன்றைக்கி யார்கிட்ட போய் கடன் வாங்குறது, இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது என்றெல்லாம் சொல்லி யோசித்துட்டு இருக்கிறீங்களா? அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல மங்கள வார்த்தையோடு உங்களை சந்திக்க வர்றாரு. ஏசாயா 46:4 இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். யாராவது என்னை கொஞ்சம் கை தூக்கி ஏந்தி விட மாட்டாங்களா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? யாரும் கை தூக்கி விட மாட்டான். ஆண்டவரே இன்னைக்கு உங்களை, உங்கள் பிள்ளைகளை அவங்கவுங்க இருக்கிற இடத்துல இருக்கிற ஊரில் கை தூக்கி விடுவார். ஏன்னா இவ்வளவு நாளும் அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருந்ததுனால அவர் உங்களை ஏந்தி கை தூக்கி விட்டு இனி வானந்தான் உங்களுக்கு எல்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் ஒரு உயர்வை தருவாராம். ரெண்டாவது, சுமப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளவு நாளும் சுமக்க முடியாத கடனை நீங்கள் சுமந்துட்டு இருந்தீங்க. இன்னைக்கு பிறகு ஆண்டவர் உங்களை சுமப்பேன்னு சொல்லும் பொழுது உங்களை மட்டும் இல்லை, உங்கள் தலைமையில் இருக்கிற கடன், உங்கள் தலைமையில் இருக்கிற பிரச்சனைகள், உங்கள் தலைமையில் இருக்கிற கமிட்மெண்ட் எல்லாத்தோட ஆண்டவர் சுமந்து உனக்காக சுமந்து தீர்த்தேன் என்று சொன்ன வார்த்தையின்படி எல்லா கடன்களை ஆண்டவரே சுமந்து தீர்த்து இனி கடன் வாங்காமல் கொடுக்கிற ஜாதி அவங்கள மாற்றுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கர்த்தர் அப்படியே செய்வார். அடுத்து, தப்புவிப்பேன்னு சொல்கிறார். எக்கு தப்பா ஏதோ ஒரு வழக்கில் போய் மாட்டிட்டீங்க, ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டீங்க, இல்லைன்னா உங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, யாரோ உங்களை அதுக்குள்ளால கொண்டு போய் பிளான் பண்ணி பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க, புட்டப் பண்ணிட்டாங்க, உன் பேரில் புட்டப் கேஸ் போட்டிருக்கலாம், ஏதோ ஒன்று. அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலேன்னு தடுமாறிட்டு இருக்கிறவங்கள பார்த்து சொல்கிறாரு, நான் உங்களை அதுலேருந்து தப்பி வைப்பேன். அது தாங்கக்கூடிய பலனையும் அதிலிருந்து தப்பித்து வரக்கூடிய போக்கையும் நான் உண்டு பண்ணுவேன். அப்பா, எப்படி இதுலேருந்து எஸ்கேப் ஆனேன்னே தெரியலை அப்படின்னு நீங்கள் சொல்லத்தக்கதாக ஆண்டவரே பறந்து காக்கிற பட்சியை போல பறந்து வந்து காத்து அதிலேருந்து தப்பை பண்ணி வெளியே கொண்டு வந்துடுவார். சம்மந்தமே இல்லாமல் ஜெயிலுக்குள்ளே கிடக்கிற ஒன்றை ஆண்டவரே பறந்து வந்து காத்து அதிலேருந்து தப்பி வெளியே கொண்டு வந்துடுவார். போடப்பட்ட வழக்குகள் எல்லாத்தையும் ஆண்டவர் கிளியர் பண்ணிடுவார். உங்கள் மேலே தேவையில்லாமல் குற்றம் சாட்டினவர்களை இனி தேடியும் காணாதபடிக்கு கர்த்தர் அந்த குற்றத்தின் மத்தியில் உனக்கு தெய்வீக விடுதலையை தருவார். நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் மீகால் பாலன், மும்பை. என்னுடைய கணவர் மால்டாவில் மத்திய தரைக்கடலில் உள்ள ஒரு தீவு நாட்டில் பணிபுரிகிறார். என் கணவருடன் சென்று வசிக்க ஃபேமிலி ரீயூனிஃபிகேஷன் விசாவிற்காக விண்ணப்பம் செய்திருந்தேன். பலவிதமான தடைகள் ஏற்பட்டு விசா கிடைக்காமல் 5 மாதங்களாக தாமதமாகிக் கொண்டே இருந்தது. அதனால் மிகுந்த மன அழுத்தத்துடன் கவலைப்பட்டு கொண்டிருந்தேன். இப்படிப்பட்ட சமயத்தில் மங்கள வார்த்தை நிகழ்ச்சியை பார்த்தேன். சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி எனக்கு மிகவும் ஆறுதலாகவும் ஆசீர்வாதமாகவும் இருந்தது. மேலும் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி 2025 அன்று மும்பைக்கு வந்திருந்தார். நானும் என்னுடைய அம்மாவும் சகோதரருடன் ஜெபித்து கொண்டோம். ஜெப நேரத்தில் கர்த்தரால் வெளிப்படுத்தப்பட்ட மங்கள வார்த்தை தாங்கள் நாடின துறைமுகத்திலே அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். இந்த மங்கள வார்த்தையை சொல்லி ஐயா ஜெபித்து ஆசீர்வதித்து அனுப்பினார்கள். ஜெபித்த மறுநாளே எனக்கு ஃபேமிலி ரீயூனிஃபிகேஷன் விசா குறித்த செய்தி வந்தது. அதன் பிறகு டிசம்பர் 18ஆம் தேதி அன்று நான் விசாவை பெற்றுக்கொண்டேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுக்கும் இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்வார். அன்பான ஆண்டவரே உமக்கு நன்றி. அன்பு மகள் மீகால் பாலன் சொன்ன இந்த சாட்சியைப் போல அநேகர் புருஷன் இருக்கிற இடத்துல நானும் கூடவே போய் இருக்கணும், நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சு கிடக்கிறோம் என்று ஏங்குகிற பிள்ளைகளை ஆண்டவர் ஏந்தி சுமந்து கொண்டு போய் அந்த குடும்பத்தை ஒன்றாக இணைத்து வைப்பீராக. புருஷன் இருக்கிற இடத்துல என் பிள்ளைகளுக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கிடைக்கட்டும். அவர் இருக்கிற இடத்துல என் பிள்ளைகளுக்கும் வேலைக்கான வழி திறக்கட்டும். இல்லைன்னா இவர்கள் இருக்கிற இடத்துல புருஷனுக்கு கர்த்தர் ஒரு வேலைக்கான வழியை திறந்து கொடுத்து இனி இவர்கள் ஒரே வீட்டிலிருந்து ஒரே தேவனை ஆராதித்து ஒரே தேவாலயத்துக்கு போக கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுகிறதற்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் யாராவது கை தூக்கி விட மாட்டாங்களான்னு சொல்லுகிற பிள்ளைகளை இப்பொழுது நீர் சென்று நேரடியாய் சந்தித்து நீரே அவர்களை தூக்கி விடுவீராக. சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பை மேட்டிலிருந்து உயர்த்தி ராஜாக்கள் மத்தியில் வைக்கிறவர். அவர்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்களை செய்வீராக. சுமப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இவருடைய கடன்களையும் இவங்களுடைய அவமானங்களை சுமந்து தீர்த்து, இவருடைய சாபங்களை எல்லாம் சுமந்து தீர்த்து இன்று முதல் இவர்கள் சாபம் ஆசீர்வாதமாய் மாறட்டும்.
தப்புவிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் எதுலெல்லாம் என் பிள்ளைங்க தப்ப முடியாமல் நடுக்கடலில் கிடக்கிற மாதிரி, சேத்துல கிடக்கிற மாதிரி மாட்டிட்டு கிடக்கிறாங்களே, ஓடி போய் முடிய திருக்கரத்தை அவர்கள் மேலே வைத்து அவர்களை தூக்கி தோள் மேலே சுமந்து கொண்டு வந்து என் பிள்ளைகளை ஆசீர்வதித்து என் பிள்ளைகளுக்கு வேண்டியதெல்லாம் செய்வீராக. ஆண்டவரே, இந்த சோதனைகளை தாங்கக்கூடிய பலனையும் அதிலிருந்து தப்பித்து வரக்கூடிய போக்கையும் ஆண்டவர் உண்டு பண்ணி அதிசயங்களை காணப்பண்ணும். இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்கிற மங்கள வார்த்தை என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.